ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம தோசை ரெசிபி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தோசைக்கு மாவு அரைச்சிக்கலாம். அரிசி உளுந்து ஊற வச்சு நல்லா பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சி எடுத்துப்போம். எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு புளிக்க வச்சிடலாம். ஓகேவா? நல்லா அரைங்க நல்லா சுற்றுங்க அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுப்போம். அதுக்குள்ளே நம்ம கார சட்னிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஒரு வானலில் வச்சு வதக்கி எடுத்துப்போம். அப்போ தானே தோசைக்கு நல்லா மேட்சாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? சத்தம் கேட்குதா? இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி ஆற வச்சுருவோம். அப்புறம் நம்ம அரைக்கிற ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா குட்டீஸ்? கையை சுட்டுக்காமல் இறக்கி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னி எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம எடுத்து அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகேவா? இன்னும் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை புரியுதா உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கார சட்னிக்கு மேட்சா ஒரு பொடித்து சுட்டுப்போம். கலர் நல்லா சூடாக இருக்கா? ஓகே, இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த ஆனியன் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கு மாவு எடுத்து நல்லா கரைச்சிப்போம். குட்டியாக ஒரு பொடி தோசை ரெடி. வாங்க, நல்லா பொடியை சாறு மாதிரி மேலே போட்டுப்போம். போட்டு சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுருவோம். சூப்பரான ஒரு பொடி தோசை ரெடி. வாங்க, தோசைக்கல்ல எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மிக்கி மவுஸ் தோசை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கா? ஓகே, ரெண்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்கி மவுஸ் தோசை போட்டாச்சு. ஓகே, மிக்கி மவுஸ் தோசை ரெடி. மிக்கி மவுஸ் தோசை ரெடி.
டேஸ்டியான மிக்கி மவுஸ் தோசை ரெடி. இப்போ ஒரு ஃபிஷ் தோசை போட்டுக்கலாம். ஃபிஷ் தோசை ஒரு 3 தோசை. அப்புறம் என்ன தோசை உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. ஒரு ஆப்பிள் தோசை. ஒன்றும் ஆப்பிள் மாதிரி இல்லையே. ஓகே, ஸ்ட்ராபெரி தோசை வைக்கிடுவோம். தோசையும் ஒரு தட்டில் சர்வ் பண்ணிடலாம். எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட ஃபிஷ் தோசை, மிக்கி மவுஸ் தோசை, எல்லா தோசையும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம மிக்கி மவுஸ் தோசை ரெடி. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்கள். ரெடி.